ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்துமகேஷ். இன்று யூடியூபில் நம்ம வீடியோ போடுவதற்கான டைம். இப்போ நான் வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வர்றது எல்லாமே நம்ம ஏஐ வந்தால் நம்ம ஜாப் போயிடும். இந்த ஏஐ வந்து நம்ம பண்ணுற வேலையை அதை பார்த்துக்கும். ஸோ ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாமே அதுவே பண்ணிடும். ஸோ நமக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இனிமேல் தேவையில்லை. இதேமாரி ஒரு தாட்ஸ் வந்து எல்லாருடைய மைண்ட்லையும் ஓட்டிட்டு இருக்கு. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு அது கற்றுக்காம அது வந்துட்டா நமக்கு ரொம்ப சிரமமாயிடும். நம்மளுக்கு வேலை இருக்காது. ஐடி ஜாப்ஸ், நான் ஐடி, நம்ம எதுவுமே எல்லாமே அது ஆட்டோமேட் பண்ணிடணும்னு ஒரு தாட் இருக்கு. பட் அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம அப்ஸ்கில் பண்ணலான்னு அப்படி அந்த அந்த தாட்டை வச்சு நம்ம யோசிக்கிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான். ஸோ நம்ம அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, எப்போதுமே ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம அதை எப்படி நம்ம அட்வான்ஸ் பண்ணலான்னு யோசிக்கணும். இதே மாதிரி தான் லைக் 90s வந்து கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்லாம் வரும்போது, லைக் ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர்லாம் வரும்போது லைக் எல்லாமே கம்ப்யூட்டரை வச்சு பண்ணிடுவாங்க, இனிமேல் வேலை யாருக்கும் இருக்காதுன்னு எல்லாரும் நம்ம பார்த்தோம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து நம்ம டே டு லைஃப்ல வரும்போது நம்ம வந்து ஐடி இண்டஸ்ட்ரிலாம் நல்ல பூம் ஆச்சு. ஸோ நமக்கு வேலை வாய்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த ஸ்திரத்தன்மை வந்து மாறும். நமக்கு இது வரைக்கும் நம்ம இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தோம், கோட் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம், ஆர்கிடெக்சர் லெவல் பண்ணிட்டு இருந்தோம், கோட் டெவலப்பர், டிவாப்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இதுவே நம்ம இப்போ வந்து ஏஐ அது எல்லாமே ஜென்ரேட் பண்ணது, ஹியூமனை விட ஃபாஸ்ட்டாக பண்ணது, ரிலையபிளாக பண்ணது, மெயின்டெனபிளாக பண்ணது. இப்போ ஹியூமனுக்கு அந்த கோட் பண்ணுற நீட் தேவையில்லை. ஆனால் இன்டகிரேஷன் பண்ணுற நாலேஜ் வந்து ஹியூமனுக்கு தான் இருக்கு. அது வந்து இதில் ஏஐக்கு இன்னும் இல்லை. ஒரு கிரியேட்டிவிட்டி அண்டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டு இன்டகிரேட் அந்த கிரியேட்டிவ் திங் எல்லாமே ஏஐ பண்ணாது. அது என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி அந்த டேட்டா செட் வச்சு அந்த ஏஐ நம்ம எதை நம்ம ட்ரெயின் பண்ணமோ அதை 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 யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். மற்றபடி அது யோசிக்கணும்னு கேட்டால் அதோட விடை வந்து இல்லை, அது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆஸ் அ ஹியூமனா நம்ம வந்து அது எப்படி நம்ம அடாப்ட் பண்றோம், அதை எப்படி நம்ம கொண்டு போறோம், நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதை எப்படி ஒரு டூலா நம்ம யூஸ் பண்றோம்னு இருக்கு. ஸோ நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம லைக் நம்மளுடைய டெக்னாலஜியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட முக்கிய விஷயம் என்னன்னா, நம்ம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ கத்துக்கணும். முதல்ல ஏன்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஏஜென்ட்ஸ், நம்ம ஒரு இல்லை எல்எல்எம் மாடல்ஸ் என்ன, முதல்ல வாட்னு பற்றி எழுத்துல வந்து அதுவும் வையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி கிரியேட் பண்ணலாம், நம்ம வெரிஃபிகேஷன் சைடில் அது எங்கே அதை அச்சீவ் பண்ணலாம், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் யோசிக்கலாம். அதுக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போனாதான் நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனில் சர்வே பண்ண முடியும். ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி லெவல் அந்த ஜாப்ஸ் எல்லாமே அதுவே பண்ணுறதுனால வெரி வெரி லைக் ஹை காம்படேட்டிவ் ஃபீல்டாக இப்போ எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம சர்வை பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏஐ ஃபீல்டு நிறைய போகலாம். நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஏஐ டெவலப்பர், ஏஐ இந்த ஏஐ இன்டகிரேஷன், இன்னும் ஏஐலே லைக் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் தேவைப்படுது. நம்ம ஏஐ ரிலேட்டடே நம்ம இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம், டேட்டா சயின்ஸ், டேட்டா. இப்போ நம்ம ஏஐக்கு எல்லாமே டேட்டா, எல்லாமே டேட்டா. ஸோ நம்ம டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா
சயின்டிஸ்ட் அந்த ரோல்லாம் போனால் நம்ம வந்து நான் க்ரோ பண்ணலாம். ஆனால் டேட்டா தேவைப்படுது. பட் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், எல்லாமே டேட்டா சயின்ஸோட முக்கியமான பார்ட் ஆஃப் த data science. Okay, so we should learn what is important, when it is important, why it is not important now. Okay, ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளீட் பண்ணால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணலாம். அப்படி லைக் என்னுடைய தாட் இருக்கு. தேங்க்யூ, பாய்.